வணக்கம், என் பேர் கமல். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா, லினக்ஸ் பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பேன். எதுக்கு லினக்ஸ் கற்றுக்கணும்னு சொல்லியிருப்பேன். அண்ட் லினக்ஸோட அட்வான்டேஜஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லினக்ஸ் ஒர்க் ஸ்டேஷன் இல்லை லினக்ஸ் டெர்மினலை எப்படி நம்ம பர்சனல் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ண போகிறது அப்படின்றத நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் உங்களுக்கு 2 ஓஎஸ்லையும் காட்டுறேன். ஒன்று விண்டோஸ் 7லையும் காட்டுறேன் அண்ட் விண்டோஸ் 10ல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம விண்டோஸ் 7ல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை நான் காட்டுறேன். உங்களோட லேப்டாப்பில் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோமில் போயிட்டு உபுண்டு டவுன்லோடுன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் உபுண்டு வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் 20.4.1 LTSன்ற ஒரு வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2.6 GB கிட்ட இருக்குது. ஒன்ஸ் ஃபைல் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களோட டவுன்லோட் ஃபோல்டரில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு எந்த ஒரு EXE ஃபைலோ இல்லை மற்ற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து உங்களை இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உபுண்டு அப்படின்ற ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகும். இதுதான் லினக்ஸோட டெர்மினல். இப்படி தான் லினக்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் உங்களோட லினக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் விண்டோஸ் 10ல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை நான் காட்டுறேன். விண்டோஸ் 10ல் நம்மளுக்கு ஏற்கனவே மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ன்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அது ஓப்பன் ஆன உடனே சர்ச்சில் போயிட்டு உபுண்டுன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இத்தனை 3 வெர்ஷன் இருக்குது. இதில் எது வேணால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இந்த செகண்ட் ஒன்று சூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கெட்டுன்ற ஆப்ஷனை இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த உபுண்டுன்றது இட்ஸ் அ ஃப்ரீ டூல் தான். நீங்கள் எதுக்கும் இது பே பண்ண தேவையில்லை. கெட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் கொடுங்க. டவுன்லோடிங் உபுண்டு 18.4. இது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஸ்டார்ட்குள்ளே போயிட்டு உபுண்டுன்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் உங்களோட வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி காட்டும். இதுதான் லினக்ஸ் டெர்மினல் ஃபார் யுவர் விண்டோஸ் 10 பாக்ஸ். இதில் நீங்கள் உங்களோட லினக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிகினருக்கு தேவையான எல்லா கமெண்ட்ஸுமே இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஐ கெஸ் இதுவே ஒரு சஃபிஷியண்ட்டான ஒரு டூல் நினைக்கிறேன் லினக்ஸ் கற்றுக்கிறவங்களுக்கு, பிகினர்ஸ்க்கு. இதுலேயே நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த உபுண்டு டெர்மினல்லையே நம்ம மேக்ஸிமம் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் காட்டுறேன். இன்றைக்கி நம்ம விண்டோஸ் 7லேயும் விண்டோஸ் 10லேயும் எப்படி லினக்ஸ் டெர்மினலை இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்தோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் அதை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் இதை உபுண்டு டவுன்லோட் பண்ணுற லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் லினக்ஸோட பேசிக் கமாண்ட்ஸை நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்க லினக்ஸ் டெர்மினலில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.